ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணை மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ரங்கநாதன் தெரு. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காலி ஆகிடுச்சு. குடோனில் இல்லை, குடோனில் இல்லை. அது நல்ல அரிசி கூட கிடையாது. இப்போ இந்த மாதம் கூட நாங்கள் வாங்கியிருக்கிறது வெறும் புழு பிடிச்ச அரிசி தான் வாங்கியிருக்கோம். அப்போ அது என்ன ஆச்சு? அது இப்போ இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. யார் வந்தாலும் வரல, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். யார் மேலேயும் நாங்கள் கொரோனாவில் கஷ்டப்பட சொல்ல எங்களை யாரை வந்து ஒரு 10 ரூபா கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு யார் வந்தாலும் யார் போனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு. இப்போ சீமானும் பேசினார், அவர் முதலமைச்சர் இவரும் பேசினார். யார் பேசினாலும் அது வந்து எடுத்துன்னு வர மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் சொல்கிறதோட சரி இல்லையப்பா, எனக்கு எந்த சலுகையும் வரல. ஏதோ பென்ஷன் கிடையாது. இந்த ஹோட்டல் கடையில் வந்து 300 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் தான் சாப்பிட்றது. பிள்ளைங்களுக்கு 10,000 8,000 சம்பளம் தான் எங்கே வேலைக்கு போனாலும். இருக்கும் போது செய்யாத நாங்கள் ரொம்ப நொந்து நூலாக போன அப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? சொல்லிருக்கேன் இல்லைன்னு சொல்லல. அதாவது தேவையான நேரத்தில் ஒன்றும் கொடுக்கல. இப்போ மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பட்டினியை கடந்து கஷ்டப்புள்ள குட்டிகளெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு இலவசம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு கொடுக்குறாங்கன்னா அந்த இலவசத்தை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்திட முடியுமா? நான் உழைச்சா தானே. அவங்கெல்லாம் வந்தால் கூட சரிங்க, எங்களுக்கு அடுத்தது திருமாவளம் வந்தால் தாங்க எங்களுக்கு. இவங்களெல்லாம் வந்து பத்திரிக்கை காட்டுறவங்க தான் இவங்களாம். ஆனால் நிஜ தலைவரும் இருக்கிறார்ல, திருமாவளம்லாம் இருக்கார். அவர்லாம் வந்தாங்களா நாங்கள் ஏற்றுக்கோம். விவசாயிக்கு வந்து மழையால் பாதிக்கப்படுறாங்க. அதே டைம் வந்து இந்த மாதிரி சீற்றத்தால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான். அன்றாட காட்சி வேலைக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? சலுகைகள்ன்றது வந்து மீனை பிடிக்க போடுற குழுமா, அது நம்மளோட வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அவங்க அடுக்குகின்ற சலுகைகளுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெயிச்சா இதெல்லாம் செய்யலைன்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்கிற தைரியம் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க சலுகைகளை கொடுக்கலாம். இப்போ இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? யார் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க? திமுக வரணும்னு எதிர்பார்க்குறோம். எதனால? நான் அது இப்போது வேலை இல்லாமல் இருக்கிறதுனால வந்து அண்ணன் வந்தாருன்னா வேலை தருவாங்க அப்படின்றதுனால. ஏன்னா நான் நிறைய போராட்டம்லாம் பண்ணியிருக்கோம். அந்த 2012ஆம் ஆண்டு நடந்த அந்த போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். இப்போதைக்கு இருக்கக்கூடிய அம்மாவுடைய ஆட்சி எங்கள் எல்லோரையும் கூட்டு போயிட்டு நாங்கள் எதுவுமே கேட்கல. அவங்களுடைய பணத்தை கேட்கல, அவங்களுடைய சொத்தை கேட்கல, அவங்களுடைய சுகத்தை கேட்கல, எதுவுமே கேட்கல. எனக்குன்னு கொடுக்கப்பட வேண்டிய, எனக்குன்னு கிடைக்க வேண்டிய வேலையை கேட்டேன். அந்த வேலைக்காக 4 நாள் சாப்பிடாம இருந்த 9 பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளை கூட்டு போய் சுடுகாட்டில் விட்டாங்க. மாற்றுத்திறனாளிகள் சமுதாயம் மட்டும்தான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுது. எல்லாத்த விட பிளைண்டு மட்டும் தான் கஷ்டப்படுறோம். இந்த இடத்த வந்து நக்கீரன் பத்திரிகை மூலமா, மீடியா மூலமா நாங்கள் வந்து பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறோம். கண்டிப்பாக நம்முடைய ஆட்சி வந்தால் மாற்றுத்திறனாளி கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். இப்போ தேர்தலுக்காக நிறைய சலுகைகள், வீட்டுக்கு 1500 2500 கொடுக்குற சிலிண்டர் கொடுக்குறாரு. இப்போ இந்த திட்டங்கள்லாம் வரும்போது அவருக்கு மறுபடியும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாமே? நம்ம சும்மா சொல்லறது தான். இந்த சிலிண்டர் கொடுத்தாங்க, கேஸ் சிலிண்டருக்கு விலை ஏற்றிட்டே போகுது சொல்கிறது தானே. இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. பாதாள சாக்கடை தான் ஃப்ரீயாக அந்த கனெக்ஷன் கொடுப்பாங்களா? அதுக்கு எந்த அறிவிப்பும் இல்லையே. வாஷிங் மிஷின் கொடுக்குறேன்னாங்க, கிரைண்டர் கொடுக்குறேன்னா ஒரு நாள் ஓடும், ஒரு நாள் ஓடாது. அதுதான் அதான் கிரைண்டரு. அம்மா கிரைண்டர் கொடுத்தாங்க, ஒரு நாள் ஓடிச்சு, மறுநாள் ஓடலை. அதே மாதிரி தான் இது இருக்கும். டிஎம்கே வந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் வந்து நம்ம கட்சியிலேருந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. 1000 ரூபா 2 மாதம் கொடுத்தாங்க. ரேஷன்லாம் எல்லாம் இலவசம்னு சொன்னாங்க. எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. ரேஷன் கடையில் போனால் அரிசி கூட வரதில்லை. அரிசி இல்லை, பருப்பு இல்லை, காலி ஆகிடுச்சு. குடோனில் இல்லை, குடோனில் இல்லை. அது நல்ல அரிசி கூட கிடையாது. இப்போ இந்த மாதம் கூட நாங்கள் வாங்கியிருக்கிறது வெறும் புழு பிடிச்ச அரிசி தான் வாங்கியிருக்கோம். அப்போ அது என்ன ஆச்சு? அது அம்மா இருக்கும்போது சொல்லுங்கள், ஓரளவுக்கு நல்லபடியாக போச்சு, இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. ஆனால் இப்போ உள்ள ஆட்சி சரியில்லை. அது வந்தால் நல்லா இருக்காது. அதுக்கு பதிலாக டிஎம்கே வரலாம். அதான் விதவா பென்ஷன், முதியோர் பென்ஷன்லாம் அறிவிச்சாங்க, கொடுக்கவே இல்லை. வந்ததும் நிறுத்திட்டாங்க. வேலை இல்லை, அவங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து இது கவர்மெண்ட் வேலைன்னு சொல்கிறாங்க. அது கண்டிப்பாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த வேலை கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அறிவித்து எலெக்ஷன் ஜெயிச்ச உடனே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்ப்பாங்க. அதான் நடக்கிறாங்க. ஏழை மக்கள் ஏழையாக தான் இருக்கும். அதிமுக வந்தால் நல்லாயிருக்கும். நல்லாவே இருக்குது. ஆமாம், எந்த குடைச்சல் எதுவுமே இல்லை, ஸ்மூத்தாக இருக்குது. மற்ற கட்சியெல்லாம் கொஞ்சம் அடாவடியாக இருக்கும். வேறு
ஓகே, இந்த 10 ஆண்டு கால ஆட்சியில் எந்த திட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப இந்த திட்டம் நல்லா பயனாக இருந்துச்சு அப்படின்னு எந்த திட்டத்தை நீங்கள் சொல்லுவீங்க? இல்லை, இப்போ பொதுவாகவே ரோடு, குடிநீர் வசதி இப்போ ஒரு சில ஏரியாலாம் ரொம்ப டல்லாக இருந்துச்சு, ஒன்றுமே எந்த வசதி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ பாதாள சாக்கடை வசதி, தெரு லைட்டு, இல்லை ரோடு வசதி, குடிநீர் குழாய் வரைக்கும் நல்லா செஞ்சுருக்காங்க. குறைலாம் இல்லை, எந்த இதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த வாட்டி நல்லா தான் ஆட்சி போயிட்டுருக்கு. இப்போ பொதுவாக வந்து இவ்வளோ நாள் ஆட்சி காலத்தில் இந்த 10 வருஷம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அதிகமாக போராட்டம் நடந்திருக்கு, அதுக்கு இந்த ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒரு குறையும் இருக்குது. இல்லை, அவங்கவுங்க இருக்கிறாங்கன்னு ஏதாவது ஒரு அடையாளம் காட்டுறதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. ஆமாம், வேறு என்ன பண்ணுறது? அப்புறம் அவங்க இருக்கிறதே தெரியாமல் போய்டும் இல்லையா, அதனால் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ 3ஆவதாக ஒரு அணி வருது, திரு கமலஹாசனோ இல்லை சீமான் அவர்களுக்கோ ஒரு வாய்ப்பு, அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே? கொடுக்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க சம்பாதிக்க தான் வராங்க, மக்களுக்காக பாடுபடுறவங்க யாருமே இல்லை. அவங்கவுங்க வசதியை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு என்ன. எல்லாமே அப்படி தான் கணக்கு வழக்கு எடுக்கிறாங்க. எந்தெந்த ஏரியாவுக்கு யார் யாரை கொடுக்கலான்னு பார்த்தா எந்த ஜாதி அதிகமாக இருக்குன்னு பார்த்து தான் கொடுக்குறாங்க. அது அவங்கவுங்க விருப்பம், நம்ம போடுற கடமையே போட்டுருவோம். இந்த இவிஎம் மிஷின்லலாம் முறைகேடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதில் நம்புறீங்களா நீங்கள்? அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் பண்ண முடியாது. தேர்தல் கமிஷன் அப்புறம் எதுக்கு செக் பண்ணி இவ்வளோ தரவாக செக் பண்ணி எல்லாத்தையும் ஒவ்வொரு இடத்துலையா கொண்டு போய் வைக்கிது? அப்புறம் அவங்களாம் பைத்தியக்காரங்களா? அதுக்குன்னு எதுக்கு தேர்தல் அதிகாரி போட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா சொல்கிறது சொல்லிக்கலாம். தோத்துட்டோன்னா அந்த கோவத்தில் ஏதாவது சொல்லணும்ல. அதுக்கு இந்த ஜனங்க இல்லாதப்பட்டவங்க எதிர்பார்க்குறது என்ன? சோம்பேறி ஆகிட்டாங்க, உட்கார வச்சு சோறு போடுற மாதிரி அம்மா உணவுன்னு தரன்ட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா வயசானவங்களுக்கு வேணால் நல்லாயிருக்கும். இருக்கிற இளம் வயசாளுங்கெல்லாம் இதை நம்பி சோம்பேறி ஆகிடுறானுங்க. வேறு என்ன, கொடுக்குறத வாங்கினா இருக்கிறத செய்ய வேண்டிதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த தேர்தலில் யார் ஆட்சிக்கு வந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எங்களுக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை இல்லை. யார் வந்தாலும் வரல, நாங்கள் கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றோம். யார் மேலேயும் நம்பிக்கை. நாங்கள் கொரோனாவில் கஷ்டப்பட சொல்ல எங்களை யாரை வந்து ஒரு 10 ரூபா கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு யார் வந்தாலும் யார் போனாலும் நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு சாப்பிட்றோம். சலுகையும் இல்லையப்பா, எனக்கு எந்த சலுகையும் வரல. ஏதோ பென்ஷன் கிடையாது. இந்த ஹோட்டல் கடையில் வந்து 300 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் தான் சாப்பிட்றது. பிள்ளைங்களுக்கு 10,000 8,000 சம்பளம் தான் எங்கே வேலைக்கு போனாலும். வாடகை கொடுத்து முன்னுக்கு வர முடியல, கரண்ட் பில்லு கட்ட முடியல, சாப்பிட முடியல. எல்லாமே வீட்டில் வாங்கி போடலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் செலவுக்கு வேணும். நான் சம்பாதிக்கிறது 300 ரூபா தான். 8 பத்தாமல் கடன் வாங்குறது, வட்டிக்கு வாங்குறது. வீட்டு அலாட் போகிறோமா 50,000 அலாட் போகிறதே வச்சுட்டு 2,500 2,500 மாதம் வட்டி கட்டுறேன். எங்களுக்கு யாரும் எந்த நன்மையும் செய்யலை. இப்போ உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் 3ஆவதாக வரக்கூடிய சீமான் அவர்களுக்கோ இல்லை வந்து கமல் அவர்களுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? கொடுப்போம், கமலுக்கு கொடுப்போம். அவங்களாம் வரல, கமலுக்கு கொடுப்போம், கண்டிப்பாக அவர் கொடுப்போம். எங்களுக்கு அறிவித்து எந்த சலுகையும் எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. நான் ஆரம்பத்தில் வந்து எம்ஜிஆர் இருக்க சொல்ல எம்ஜிஆர் கட்சி தான் நான். அவர் இருக்க சொல்ல எனக்கு ஓட்டு கிடையாது. ஜெயலலிதா அம்மா ஃபஸ்ட்டு வந்தப்போ கோழி சின்னத்தில் ஒரு ஓட்டு போட்டேன். அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தாரு, தண்ணி, இந்த வீடு வந்து அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு. அதனால் வந்து சூரியனுக்கு தான் போட்டுன்னு இருந்தோம். அவங்களால ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணாங்க. இப்போ அந்த அண்ணன் இல்லை, இறந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது இல்லை. இப்போது யாரை போய் நாங்கள் கேட்குறது? யார் ஆட்சிக்கு வந்தால் என்ன, அவங்கவுங்க தான் நல்லா இருக்க போகிறாங்க. நாங்களாம் நல்லா யாரும் நல்லா இருக்க போகிறது இல்லை. அவங்கவுங்க நல்லா இருந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துன்னு போயிட போகிறாங்க. எந்த ஆட்சி வந்தாலும் ஓட்டு போட தான் போதுங்க எல்லாம். யாரும் துட்டு கொடுத்து துட்டு வாங்கின்னு போடுறது இல்லை. யார் வரணுமோ அவங்க வருவாங்க கண்டிப்பாக. இருக்கும் போது செய்யாத நாங்கள் ரொம்ப நொந்து நூலாக போன அப்புறம் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ கஷ்டத்தில் இருக்கிறோம். இந்த கொரோனா டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், சாப்பிட கூட வழி இல்லாத. அப்போல்லாம் செலவு பண்ணல, இப்போ வந்து செலவு பண்ணி என்ன ஆக போகுது? அப்போ கொடுத்துருந்தாங்கன்னா நினச்சி பார்த்துருப்பாங்க நம்ம. இப்போ கொடுத்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க மனசாட்சிப்படி போடுவாங்க ஓட்டு, அவ்வளோதான். சரி, அப்போ நம்ம 3ஆவதாக ஒரு அணிக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? சீமான் அவர்களோ இல்லை கமல் அவர்களுக்கோ ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமே? யார் வந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான்ப்பா நடக்கும். நம்ம நினச்சி ஒன்றும் இல்லை, எல்லாம் சேர்ந்து எப்படி இவங்க தான் வரணும்னு நினச்சா அவங்க தான் வருவாங்க. இப்போ சீமானும் பேசினார், அவர் முதலமைச்சர் இவரும் பேசினார். யார் பேசினாலும் அது வந்து எடுத்துன்னு வர மாட்டாங்க. முன்னாடி எல்லாம் சொல்கிறதோட சரி, அது முடிஞ்சிடுது. அந்த ஆட்சி முடிஞ்சிச்சுன்னா ஏற கட்டிடுறாங்க. நீங்கள் யாரும் நாங்கள் யாருன்ற மாரி இது. அப்படி தான் இந்த ஆட்சி வரும்போது ரோடு போடுறாங்க, சோறு போடுறாங்க, அங்கே காசு கொடுக்குறாங்க ரேஷன் கடையில். இந்த வருஷம் வந்து 2,500 கொடுத்துக்குறாங்க. போன வருஷம் 1000 ரூபா கொடுத்தது. அது எலெக்ஷன் வரும்போது தானே கொடுக்குறாங்க. அது சும்மா கஷ்டப்படும்போது கொடுத்துருந்தா பேர் தானே. அது மக்களே போடுவாங்க, நீங்கள் கேட்க தேவையில்ல ஓட்டு போடுங்கன்னு. அவங்களுக்கே மனசாட்சிப்படி போடுவாங்க. நம்ம வந்து கேட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. அது அவங்களுக்கே தெரியணும், நம்ம சொல்ல தேவையில்ல. நச்சினா சொல்லணும்னா மனசாட்சியோடு நடங்க, ஓட்டு கண்டிப்பாக உங்களுக்கு விழும். மக்களை பாருங்கள், இப்போ கஷ்டத்தில் இருக்கும் போது தூக்கி விட்டிங்கன்னா பின்காலத்துலேயும் உங்களுக்கும் தூக்கி விடுவாங்க எல்லாம் சேர்ந்து. அவ்வளோதான். எல்லாருமே வந்து அது கொடுக்குற இது கொடுக்குறேன்னு சொல்கிறது ரொம்ப இப்போ சுனாமி வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டுச்சு. அப்போல்லாம் யாருமே இந்த எதுவுமே எட்டி பார்க்கல.
அப்போல்லாம் ஏதாவது எட்டி பார்த்து இதெல்லாம் பண்ணியிருந்துச்சுன்னா மக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். யாருமே இது வரைக்கும் எவ்வளோ கூட சொல்லி பார்த்துருக்குறாங்க, யாருக்குமே என்ன எதுவும் செய்யலை. அப்போ அங்கிட்டெல்லாம் பார்த்து எல்லாம் செஞ்சு கொடுத்து நல்லதெல்லாம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் செஞ்சேன். இங்கெல்லாம் யாருமே எட்டி பார்த்ததும் இல்லை, என்னன்னு கேட்டதே கூட கிடையாது. அப்புறம் எப்படி மக்களுக்கு இது வரும்? இப்போ இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் ஆனால் நிறைய சலுகைகளும் திட்டங்களும் அதிமுக அறிவிச்சிருக்காங்களா? வச்சுருக்காங்க, சொல்லியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. அதாவது தேவையான நேரத்தில் ஒன்றும் கொடுக்கல. இப்போ மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு பட்டினியை கடந்து கஷ்டப்புள்ள குட்டிகளெல்லாம் வச்சுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். அந்த நேரத்தில் ஏதாவது யாராவது என்ன ஒரு வார்த்தை கேட்டு கொடுக்கலன்னு கூட பரவாயில்ல, ஆதரவுக்காக கேட்கலாம் இல்லையா? இது வரைக்கும் கிடையாது. ஒரு வருஷம் ஆக போகுது. அப்போ அதை தேவை நேரத்துக்கு எதனா கொடுத்து பற்றி என்ன பண்ணுறது தான் கேட்குறேன். இந்த ஊருடைய எம்எல்ஏ இந்த தொகுதி பிரச்சனைக்காக எத்தனை முறை இங்கே வந்திருக்காரு? அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அவரை முக்கியமான காரியங்கள் மட்டும்தான் எப்போனா ஒரு நேரம் தான் வர்றாரு. வேறு எந்த காரியத்துக்கும் நான் தான் சொன்னேன், இவ்வளோ நாள் இங்கே யாருமே எதுவும் கேட்டது கிடையாதுன்னு சொல்கிறாரு. எந்த எம்எல்ஏ வந்தது கிடையாது, யாருமே வந்தது கிடையாது. நான் விஜயகாந்த் வந்தால் இது நல்லா இருக்குன்னு. ஓகே. ஏன் இந்த கடந்த 10 ஆண்டு காலமாக நமக்கு அதிமுக பல திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க, ஆனால் எந்த ஆட்சியும் சரியாக பண்ணுறதில்ல. நம்ம புதுசாக தேமுதிக கொடுத்தா பெட்டராக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறோம். ஆனால் மக்களுக்கு நல்லா யாரையும் சொல்கிறத விட சரி யாரையும் செய்ய மாட்டுறாங்க. அது கரெக்டாக செய்கிற கட்சி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தேமுதிக செஞ்சால் செய்வாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, அவரோட பேச்சு இருக்கலாம், பட் ஆனால் அவர் தமிழ் வெறியாக இது பண்ணுறாரு. தமிழ் பற்று இருக்குது நம்மளுக்கு, ஆனால் திணிக்கக்கூடாது. தமிழில் ரொம்ப ரொம்ப வெறியாக இருக்கார். அதனால் இங்கே திருவள்ளூர் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் இருக்காங்க. ஹிந்தி பேசுகிறவங்க பாதி பேர், ஒரு 30% பேர் ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க சத்தியமூர்த்தி நகரில் போனீங்கன்னா. ஸோ அது தமிழ்ன்றப்போ அது வெறியாக கன்வெர்ட் ஆகிடுது. நார்மலாக சகஜமாக இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ பலதரப்பட்ட மக்களும் இருக்க இடத்துல தமிழை ரொம்ப இது பண்ணுறதுனால ஸோ அது சரிப்பட்டு வரல. அவங்க சில பேருக்கு ஈர்ப்பு இருக்கலாம், பட் எனக்கு அப்படி ஒன்றும் ஈர்ப்பு அந்த மாதிரி பேச்சு கேட்டிருக்கேன், பட் ஆனால் அப்படிலாம் ஒன்றும் ஈர்ப்பு அடைஞ்ச மாதிரிலாம் தெரியல எனக்கு. எப்படி சொல்கிறது, வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலைன்னு சொன்னாங்க, நிறைய ஸ்கீம் சொன்னாங்க. ஒரு இளைஞருக்கு படித்த இந்த மாதிரி படித்த இளைஞருக்கு கரெக்டாக 2016 தான் நான் காலேஜ்லாம் முடிக்கிறேன். ஸோ அப்படி இருக்கப்போ அப்போ ஒரு வேலை தந்திருந்தாங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும், குடும்பம் கஷ்டப்படாமல் இருந்திருக்கும். ஸோ அப்படி நிறைய திட்டத்தை அறிவித்தாங்க. இப்போ கூட இலவச வாஷிங் மிஷின் தரேன்ட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் சாத்தியமாக 2016 சொன்னதே நடக்கலை, இப்போ சொல்கிறது மட்டும் நடந்துருமான்ற மாதிரி ஆகுது. தேர்தல் அறிக்கை அதிகமாக ஈர்த்தது பார்த்திங்கன்னா திமுக தான் எனக்கு அதிகமாக ஈர்த்துருக்கு. ஏன்னா திமுகவோட ஒரு பொன்னான திட்டம் என்னென்னா அந்த முதல் பட்டதாரி. அந்த முதல் பட்டதாரியில் படித்து ஒரு இன்ஜினியர் ஆகி இப்போ ஒரு 30,000 சம்பளம் வாங்குறேன்னா அது காரணம் திமுக தான். ஐயா கலைஞர் தான் சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு ஸ்கீம் எடுத்துகிட்டு நான் ஃபஸ்ட் கிராஜுவேட் 4 வருஷத்தில் என்னோடய மொத்த ஃபீஸே பார்த்திங்கன்னா 80,000 முடிச்சிட்டேன். நான் சொல்லப்போனால் 80,000 தான் காலேஜ் ஃபீஸே, 4 வருஷம் இன்ஜினியரிங்கே முடிச்சிட்டேன். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு இதில் படித்தனால அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன். மக்கள் நீதி மையம் பற்றி ஒன்றும் பெருசாலாம் அது அபிப்பிராயம் இல்லை. அவர் பேசுகிறத அதான் சீமானும் அவர் பேசுகிறத தவிர்த்து மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை. அது கண்டிப்பாக 100% சொல்ல நான் கமல் பேசுகிற எல்லாரையும் குறை சொல்கிறாரு தவிர்த்து அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை, குறை தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு திமுக குறை சொல்லிட்டு இருந்தார், இப்போ அதிமுக அறிக்கை விட்டோன்னா அதிமுக குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவர் மாற்றி குறை தான் சொல்கிறார் தவிர்த்து மக்களுக்காக எதுவும் அவங்களோட தேர்தல் அறிக்கையை இன்னும் வெளில வராமல் என்ன பண்ணுறாங்கன்ற நெக்ஸ்ட்டு அவங்க எப்படி அடுத்த ஒரு 5 வருஷம் அவங்ககிட்ட ஆட்சி தந்தால் எப்படி 5 வருஷத்தில் இருப்பாங்கன்றது தெரியல. ஆனால் அதுக்குன்றது வாய்ப்பு திருவொற்றியை பொறுத்தளவு ஏடிஎம்கே டிஎம்கேக்கு தான் டைரக்ட் போட்டின்றது இருக்குது. ஸோ இவங்க ஓட்டை பிரிப்பாங்க தவிர்த்து மித்தபடி மெஜாரிட்டிலாம் வர வாய்ப்பு இல்லை. இந்த இவிஎம் மிஷினில் கண்டிப்பாக முறைகேடுன்றது நடக்குது. 100% நடக்குதான்னு கேட்டால் இல்லை, நடக்குது. ஆனால் நடக்குதுன்றதுல உறுதியாக இருக்காங்க மக்களே. அதில் இப்போ நிறைய பேர் படிச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே முன்னாடி படிக்காதவங்க இருக்காங்க. இந்த வட சென்னையை பொறுத்தளவு படிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ எல்லாருமே படிச்சுட்டாங்க, ஈஸியாக படித்தனால விஷயம் தெரியுது. எது வந்தாலும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் உடனே வந்துடுது. ஸோ அப்படின்ட்டு இருக்கப்போ அது இவிஎம் மிஷினில் முறைகேடு நடக்குது. அப்போ தவறு பண்ணிட்டாங்க, அவங்க தவறு பண்ணிட்டாங்க, இவங்க தவறு பண்ணிட்டாங்கன்னா அதே நம்ம சொல்லின்னு இருக்கக்கூடாது. இது இது ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துச்சு, இது எல்லாமே உனக்கு நெட்டுக்கிட்டெல்லாம் இதுவாகிடுச்சு. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது நான் இந்த தவறில் இந்த செஞ்சேன், அவங்க செஞ்சாங்க, இது அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இன்றைக்கி இலவசமாக அறிவிச்சிருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், இலவசத்தை வேணாம், இலவசத்துக்கு பதிலாக நீங்கள் வரியை கம்மி பண்ணுங்க. நான் இதுக்கு விலைவாசி நான் இதை மாதிரி பண்ணுவேன், இன்றைக்கி பெட்ரோல் விலை இவ்வளோ இருக்குது, நான் வந்தாக்கா இதை கம்மி பண்ணுவேன், நான் ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணுவேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. அப்போ படிச்சுட்டு இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல்
ஒரு எம்ஏ பண்ணுறான், பிஇ பண்ணுறான், அவெல்லாம் வேலை இல்லாமல் படிக்காதவனும் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான், படித்தவனும் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அப்போ இது மாற்றணுமா இல்லையா? இது மாற்றுறதுக்கு விடுவி காலம் வரணும். அது அவங்களா நம்ம சொல்ல முடியாது. பொதுவாக விடுவி காலம் வரணும். ஒரு இலவசம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பொருளோ இல்லை ஏதோ ஒரு கொடுக்குறாங்கன்னா அந்த இலவசத்தை வச்சுட்டு நான் குடும்பம் நடத்திட முடியுமா? நான் உழைச்சா தானே அந்த உழைப்புக்கு ஏற்ற இது பண்ணி கொடுக்கணும். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, இலவசம் அவங்க இலவசம் இவங்க இலவசன்றது விட்டுடுங்க. இலவசத்தை கொடுத்துட்டாக்கா நான் லைஃப் ஃபுல்லாக இப்போ ஒரு ஆயுள் காலம், ஒரு மனிதனோட ஆயுள் காலம் 60 வருஷம் கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ணி இருக்குது. அதுக்கு மேலே ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா இருப்பான். அப்போ இவங்க இலவசத்தை கொடுத்தா அந்த 70 வருஷம் இல்லையே நான் வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியாது. என் பொண்ணும் பிள்ளைங்கெல்லாம் படிச்சிருக்காங்க, வேலை வாய்ப்பு இல்லை, பிஇ முடிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன உத்தரவாதம்? படின்னு சொன்னாங்க, படிச்சுட்டாங்க. படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்ல. அப்போ இலவசத்துக்கு செலவு பண்ணுற ஒரு அமௌண்ட்டை நீ தொழிற்சங்கத்துக்கு இது பண்ணலாம்ல, ஒரு பெரிய இதுவாக பண்ணலாம்ல. அவங்களுக்கு தொழில் ரீதியாக அவங்களுக்கு என்னவோ அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய கருத்து. அவங்கெல்லாம் வந்தால் கூட சரிங்க, எங்களுக்கு அடுத்தது திருமாவளம் வந்தால் தாங்க எங்களுக்கு. இவங்களெல்லாம் பத்திரிக்கை காட்டுறவங்க தான் இவங்களாம். ஆனால் நிஜ தலைவரும் இருக்கிறார்ல, திருமாவளம்லாம் இருக்கார், அவர்லாம் வந்தாங்களா நாங்கள் ஏற்றுக்குவோம். விவசாயிக்கு மழையால் பாதிக்கப்படுறாங்க, அதே டைம் இந்த மாதிரி சீற்றத்தால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுறது வரவேற்கத்தக்கது தான். அன்றாட காட்சி வேலைக்கு போகிறாங்களா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போகிறோம், இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு சிலிண்டரு. இப்போ அது சிலிண்டருடைய விலைவாசி ஏறின்னு தான் போயிடுங்க. தவிர அதை கட்டுப்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்தாத மானியம் இலவசம் கொடுக்குறது எப்படி சாத்தியமாகும்? வெற்றி வாகை என்னவோ டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்குது. ஆனால் நம்ம இது வரைக்கும் எல்லா ஆட்சியும் பார்த்துருக்கோம். ஏடிஎம்கே பார்த்துருக்கோம், டிஎம்கே பார்த்துருக்கோம், காங்கிரஸ் ஆட்சி எல்லாம். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்குன்றது தான் என்னோட கருத்து. ஸோ ஏன்னா புதுசாக என்ன பண்ணிட போகிறாங்கன்றத புதுசாக ஒருத்தர் வர வச்சாக்கா அவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலன்றதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பார்த்தேன், இவன் கெட்டவன் இவன் நல்லவன், இவன் கெட்டவன் நல்லவன் பார்த்துருக்கோம். புதுசாக ஒருத்தரை பார்த்து தெரிஞ்சுக்குவோமே. சலுகைகள்ன்றது மீனை பிடிக்க போடுற குழுமா? அது நம்மளோட வாக்குகளை சேகரிக்கிறதுக்காக அவங்க அடுக்குகின்ற சலுகைகளுக்கு சொல்லிவிட்டு நாங்கள் ஜெயிச்சா இதெல்லாம் செய்யலைன்னா நான் ரிசைன் பண்ணிடுறேன்னு சொல்கிற தைரியம் யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க சலுகைகளை கொடுக்கலாம். ஒரு விவசாயி முதல்வராக இருந்தால் விவசாயிகளுக்கு அவ்வளோ நலம் அப்படின்னு சொல்கிற ஒரு முதல்வர் விவசாயிகள் டெல்லியில் போராடினப்போ ஒரு வார்த்தை சொல்லலையே அவங்கள பற்றி. அப்போ இது மக்களை ஏமாத்துகிற ஒரு விஷயம் தானே. இங்கே என்ன நினைக்கிறாங்க, மக்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம வாக்குறுதி அளித்த பழசெல்லாம் மறந்துடுவாங்க, நம்ம ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அப்படியே ஜெயிச்சாங்கன்னா நம்ம தள்ள நம்ம மண்ணாரி கொட்டிக்கிற கதை தான். ஆனால் மக்கள் மனசில் திருப்பி இவங்க வரணுங்கிற எண்ணம் யாருக்கும் இருக்காது. இன்றைக்கி ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்க, அவ்வளோ கூட்டம் இருந்தது. தலைக்கு 200 ரூபான்னு கேள்விப்பட்டேன். அதனால தான் கூட்டம். ஏன்னா மக்கள் எல்லாமே இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ யார் எது கொடுத்தாலும் வாங்கிட்டு போயிடுவாங்க. அதை தான் அரசியல்வாதிகள் நினச்சிருக்கு, துட்டை கொடுத்துட்டு போட்டு வாங்கிடலான்னு நினைக்கிறாங்க. இன்றைய இளைஞர் சமுதாயம் கொஞ்சம் விழிப்படைஞ்சிருந்தா வருங்காலம் நல்லா இருக்கும். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.